இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவர் நமக்கு, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அது எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்னா, சோர்ந்து போகாமல் அவருடைய சமூகத்துல ஜெபிக்க நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெபத்துல தாழ்மையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் பாதத்துல காத்திருக்கிறது நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருட்டோடே போய் ஜெபம் பண்ணினார். அப்ப ஜெபிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கைக்கு வேணும். ஜெபிக்கிறவர்களாய் நாம இருப்போமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசி நம்மளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்துல அவங்க விண்ணப்பம் பண்றவங்களா இருப்பாங்க. அப்படி விண்ணப்பம் பண்ணும்போது ஏலியை கொண்டு ஆண்டவர் அன்னாளுக்கு தேற்றுகிற வார்த்தையை கொடுத்திருப்பாரு. இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. பாருங்க, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது நமக்கு முன்னாடி நிற்கிற பர்வதத்தை சமபூமியாய் மாற்றுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் அன்பான தேவ ஜனமே, நீங்கள் வியாதியோடவோ வருத்தத்தோடவோ கஷ்டத்தோடவோ பலவீனத்தோடவோ நெருக்கப்படுகிற சூழ்நிலையிலோ இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறது என்னவென்றால், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார். அப்ப சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருப்போமானால் தேவ பலன் நமக்குள்ள இறங்கி வரும். அவர் நம்மளை பலப்படுத்துவார். நமக்கு முன்னாடி நிற்கிற காரியங்களை அவர் மாற்றி மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, அன்னாருடைய ஜெபத்தை அவர் கேட்டாரு. அன்னாருடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தந்தாரு. அன்னாளுக்கு சாமுவேலை தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார். அதே மாதிரி நம்ம தானியேல் புஸ்தகத்துல வாசி பார்த்தோம்னா, தானியேலை கொண்டு சிங்கக்கெபில போடும்போது சிங்கக்கெபிலையும் தானியேல் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவராய் இருந்தாரு. சிங்கங்களுடைய வாய் கட்டப்பட்டது. அப்ப பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவராய் இருக்கிறவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து பாதுகாக்கிறவரா இருக்கிறாரு, பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையில ஜெப குறைவா இருக்குதா? ஜெபிக்கவே முடியலையா? நம்ம ஜெபிக்க முழங்கால் போடும் போதே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை எழும்பி வருதா? சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த நாளிலும் நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு பாடம், நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. உனக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நமக்கு இருக்கிற போராட்டத்தை அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நீ எந்த சூழ்நிலை கண்ணீரோடு கூட வீட்டுல நீ படுக்கும் போது உன் படுக்கையில நீ தலகாணிய கண்ணீரோடு கூட நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா உன் கண்ணீரை துருத்தில பிடிக்கிற ஆண்டவர் உன் பக்கத்துல இருக்கிறார். நீ கவலைப்படாத, கலங்காத. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும் போது உனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய பிரச்சனைகளை கர்த்தர் பனி போல விலகி போக செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசின ஒரு வார்த்தை, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அதை நமக்கு அவரே கற்றுக் கொடுக்கிறார். அவரே ஜெபம் பண்ணியும் காட்டியிருக்கிறார். 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருந்து ஜெபம் பண்ண கூடாதான்னு கேட்டிருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. ஜெபத்துல நம்மளை பலனடைய செய்வார், நம்மளை தாங்குவார், நம்மளை தப்புவிப்பார். நம்ம எல்லாரும் இந்த வார்த்தைக்காக ஜெபிக்க போகிறோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் அப்பா, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளில ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும்பா. உங்க பாதத்துல காத்திருக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேண்டும்பா.
எந்த காரியத்துல நாங்க விழுந்து போயிருக்கிறோமோ அதுல இருந்து திரும்ப எழும்பி வர எங்களுக்கு ஜெப பலன் வேணும் ஆண்டவரே. நீங்க ஜெப பலத்தினால எங்களை இடை கட்டுங்க, உங்களுடைய மகிமையினால எங்களை இடை கட்டுங்க, உங்க பிரசனத்தினால எங்களை இடை கட்டுங்க அப்பா. உங்களுடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், ஜெபம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும் சுவாமி. இன்னைக்கு கண்ணீரோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக செபிக்கிற, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற சகோதரிகளுக்காக செபிக்கிற, இயேசுவின் நாமத்தினால கட்டவிழ்க்கும்படி செபிக்கிற ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.